அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இன்று தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடானது நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பினை பிரேமலதா விஜயகாந்த் வெளியிடுவார் என்று கூறியிருந்த நிலையில் அது குறித்த பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாடு இன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியிலும் அதே போல விருப்ப மனு, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளிலும் சில கட்சிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு 4 முனை போட்டியாக அமையும் என்று சொல்லப்படுகிற நிலையில் தேமுதிக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கூட்டணியிலும் இணையவில்லை. கூட்டணி குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, அதாவது இன்று கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நடைபெறக்கூடிய தேமுதிகவின் மாநாட்டில் நாங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்காக அண்மையில் கூட தேமுதிக தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் அதாவது மாவட்ட செயலாளரிடம் கருத்தும் கேட்கப்பட்டது. அவர்களுக்கு ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டு அதில் 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலில் திமுக, அதன் பிறகு அதிமுக, அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் என்று 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை டிக் செய்யவும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல அதில் ஏன் அதை டிக் செய்ய வேண்டும், அதற்கான காரணத்தையும் எழுத வேண்டும் என்று மாவட்ட செயலாளரிடம் உத்தரவானதை பிறப்பித்திருந்ததாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு பெட்டியில் போட்டு விட்டார்கள். அதே போல அந்த கடிதங்களை எல்லாம் பிரித்து மாநாட்டில் அதை பிரித்து நான் படித்து கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை தேமுதிக சார்பில் கூட்டணி குறித்தான இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சில கட்சிகளுடன் மறைமுகமாக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அதே போல தேமுதிக கேட்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகாது என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணி விஷயத்தில் அனைத்து கட்சிகளுமே மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தேமுதிக நாங்கள் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று பலமுறை சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில் கூட்டணி குறித்து அவர்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்றும், அதே போல கூட்டணி கட்சிகளோடு, அதாவது தங்களுடைய கூட்டணி இறுதி செய்வதில் தொகுதி எண்ணிக்கையில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும், அதன் காரணமாகவே அவர்கள் கூட்டணியை இறுதி செய்து இன்று அறிவிப்பு செய்வதில் தாமதம் ஏற்படும் என்றும், கூட்டணி குறித்து இன்று அறிவிப்பு வெளியாகாது என்றும் நமக்கு தகவலானது கிடைக்கப்பெற்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.